வணக்கம் நண்பர்களே, ETW அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நல்வரவு. குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நிறைய புதிய மாணவர்கள், பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கீங்க. வெல்கம். நீங்க ஒரு சரியான டெஸ்ட் பேட்சை சூஸ் பண்ணிருக்கீங்க. ஃபைன். இப்போ ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்த மாணவர்களும் சரி, இன்னும் சேர போற மாணவர்களும் சரி, சில பேர் என்கிட்ட என்ன கேக்குறீங்க அப்படின்னா, சார் இந்த ஸ்டடி பிளான் கொஞ்சம் விளக்கமா எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க குரூப் 4 டெஸ்ட் பேட்சோட ஸ்டடி பிளான இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நீங்க ஏற்கனவே இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமே ஜாயின் பண்ண போறீங்கனாலும் சரி, இந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்டடி பிளான் வீடியோவை ஃபுல்லா பாத்துருங்க. சோ இந்த புது ஸ்டடி பிளான் இருக்கு இல்லையா, இது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வகையில அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வகையிலனா என்ன சார்? இப்ப நீங்க புதுசா இப்பதான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல சார் நான் இனிமே தான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னாலும் சரி, இல்ல ஏற்கனவே நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாலும் சரி, இது எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஸ்டடி பிளானா இருக்கும். அப்புறம் இந்த ஸ்டடி பிளானோட முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், நிதானமான பேட்ச். இது நிதானமான பேட்ச் அப்படின்னா கண்ணை மூடிட்டு குருட்டாம்போக்குல ஓடுற, வேகமா ஓடுற அந்த பேட்ச் இல்ல இது. அதே போல டெட் ஸ்லோவா போற பேட்சும் இல்ல இது. சரிங்களா? மெதுவானதும் இல்ல, வேகமானதும் இல்ல, நிதானமான பேட்ச், விவேகமான பேட்ச்னு சொல்லலாம். சரிங்களா? நிதானம், தொடர்ந்த பயிற்சி, அதன் விளைவாக நீங்கள் அடைய போகின்ற தேர்ச்சி. அப்புறம் இன்னும் நிறைய பேர் சார் எங்களுக்கு கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சில ப்ராப்ளம்ஸ் சார், அதனால நீங்க சொன்ன டைம்ல எங்களால ஜாயின் பண்ண முடியலன்னு கேட்டிருந்தீங்க. அதனால டேட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஏற்கனவே டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிருந்தாலும் சரி, இந்த புது ஷெட்யூல் பாருங்க, டேட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன். ஓகேவா? ஃபைன். இப்போ ஓவரால் பிளான் என்ன சார்? இதுதான் நம்மளோட ஓவரால் பிளான். முதல் 6 மாதங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷெட்யூல்டு ஸ்டடி பிளான். ஷெட்யூல்டு ஸ்டடி பிளான்னா அட்டவணைப்படுத்தப்பட்ட ஸ்டடி பிளான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுல 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த ஸ்டடி பிளான் நீங்க படிக்க படிக்க டெஸ்ட் வைப்பேன். அப்புறம் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் ரிவிஷன். இந்த 6 மாசத்துக்கு. அடுத்த 3 மாதங்கள் ஒன்லி ரிவிஷன். அடுத்த 3 மாதங்கள் ஒன்லி ரிவிஷன். எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதை செம்மையா ரிவிஷன் பண்ணுவோம். எதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதுமோ அதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ரிவிஷன் பண்ணுவோம். அடுத்த 1 மாதம் ஃபுல் ரிவிஷன், ஃபுல் யூனிட் ரிவிஷனு, அப்புறம் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட், ஃபுல் யூனிட் டெஸ்ட், இது மாதிரிலாம் அடுத்த 1 மாசம் உங்களுக்கு கொடுப்போம். ஆக மொத்தம் 10 மாதங்கள் பயிற்சி, அதன் விளைவாக நடக்கின்ற தேர்வுகள், அதன் விளைவாக நீங்கள் பெறப்போகின்ற 200க்கு 180 கேள்விகள் சரியா விடையளிச்சிடலாம். ஓகேவா? சோ இதுதான் நம்மளுடைய ஓவரால் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுத்து வரப்போகின்ற 10 மாதங்கள் நீங்க கடுமையா உழைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால 200 கேள்விகளுக்கு 180 கேள்விகள் சரியா விடையளிச்சு நீங்க விரும்பின இடத்துல நீங்க வந்து போஸ்டிங் வாங்கிக்கலாம். ஓகே, 200க்கு 180 பிளஸ் கேள்விகள் சாத்தியமா சார்? கண்டிப்பா சாத்தியம்தான். இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? தமிழ்ல மொத்தம் 100 கேள்விகள் கேட்க போறாங்க. தமிழ்ல குறைஞ்சபட்சம் 97 கேள்விகளுக்கு உங்களை என்னால விடையளிக்க வைக்க முடியும், சரியா விடையளிக்க வைக்க முடியும். சரிங்களா? 97 கொஸ்டின்ஸ். ஓகே. மேக்ஸ்ல 25 கேள்விகள், அதுல 23 கேள்விகள் நீங்க கண்டிப்பா சரியா விடையளிச்சிடலாம். அது மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களை நாங்க ட்ரெயின் பண்ண போறோம். இதான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான். மீதி உள்ளத ஜெனரல் ஸ்டடீஸ்ல நாம ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சுக்க போறோம். ஓகேவா? சரி, ரைட். இப்ப தமிழ்ல 97 பிளஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா, சார் 6th to 10th நாங்க வந்து ஏற்கனவே படிச்சிட்டோம் சார், 11th 12th இருந்து நிறைய கேள்வி வருது, ஸோ 11th 12th ஃபர்ஸ்ட் படிச்சுட்டா பெட்டரா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. புதிய மாணவர்களுக்கு 11th 12th ஃபர்ஸ்ட் படிச்சா பெட்டரா இருக்குமா அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேணாம். 11th 12th, அதாவது பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் 11th 12th பொது தமிழ் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அதனாலதான் ஸ்டடி பிளானை நான் வந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கேன். ஸோ நீங்க புதிய மாணவர்களா இருந்தாலும் சரி, பழைய மாணவர்களா இருந்தாலும் சரி, நிச்சயமா உங்களால 11th 12th ஃபர்ஸ்ட்லயே படிக்க முடியும். ஓகேவா? இது வந்து ஜெனரல் தமிழோட ஸ்டடி பிளான். சார் இப்ப ஜெனரல் தமிழ் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அப்புறமா தான் ஜெனரல் ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இல்ல, பேரலா தான். ஒரு ஷெட்யூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஜெனரல் தமிழும் இருக்கும், ஜெனரல் ஸ்டடிஸும் இருக்கும். ஸோ தமிழ் என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் 3 வாரங்கள் 11th தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கை நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி முடிக்க போறோம். அடுத்த 3 வாரங்கள் 12th தமிழ் நியூ அண்ட் ஓல்ட நம்ம சரியா கவர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த 3 வாரங்கள் 10th தமிழ் புதிய மற்றும் பழைய புத்தகம். சரிங்களா? புதிய புத்தகம் அட்டை டு அட்டை படிக்க போறோம். பழைய புத்தகத்துல சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் பயங்கரமா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி எது உங்களுக்கு தேவையோ 100 கேள்விகள்ல மிஸ் ஆகாம 100 கேள்விகளுக்கு நீங்க விடையளிக்கலாம். அப்படியே மிஸ் ஆனிச்சுன்னா 97 கேள்விகளுக்கு நீங்க விடையளிக்கிற மாதிரி
இந்த பிளான் இருக்கும். ஓகேவா? அடுத்த 3 வாரங்கள்ல 9th தமிழ், அடுத்த 3 வாரங்கள்ல 8th தமிழ், அடுத்த 3 வாரங்கள்ல 7th தமிழ். ஓகே, இப்போ இந்த 9th தமிழ் கவர் பண்ணும் பொழுது சிறப்பு தமிழ் நம்ம கவர் பண்ணலாம். அதே மாதிரி 9th 8th 7th 6th தமிழ் படிக்கும் பொழுது 11th 12th சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, 11th 12th சிறப்பு தமிழ்ல இருந்து 15 கேள்வி கேட்கறாங்க. சோ அதையும் நாம ஒரு 4 பாகங்கள், ஆக்சுவலா இதுல வந்து 4 பாகங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உள்ள நம்ம கவர் பண்ணும்போது 6 பாகங்களா நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இன்னும் சில பேருக்கு டவுட் இருக்கும், அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரல் தமிழ் தான் முடிப்பீங்களா சார்? இல்ல இல்ல, இந்த முதல் 3 வாரங்கள் இருக்கு இல்லையா, அதுல 11th தமிழும் படிப்பீங்க, பிளஸ் ஐஎன்எம் சேர்த்து படிப்பீங்க. அது என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, இது ஜெனரல் ஸ்டடிஸ் பிளான். முதல் 4 வாரங்கள் இந்திய தேசிய இயக்கம். நல்லா கேளுங்க, யூனிட் 8 and 9 ரொம்ப முக்கியம். குரூப் 2ல நிறைய கேள்விகள் வரலன்னு சொல்லுவீங்க, ஆனாலும் அடுத்து வர போற குரூப் 4ல இந்த யூனிட் 8 and 9 நிறைய வரப்போகுது. அதனால இது நம்ம ஜஸ்ட் அப்படியே கடைசியா, ஏன் இதை கடைசியா பாக்குறோம் தெரியுமா, யூனிட் 8 and 9? ஏன்னா நிறைய அகழ்வாராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் லேட் பண்ண உங்களுக்கு நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி யூனிட் 9 தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். சோ அரசாங்கங்களில் எடுக்கப்படக்கூடிய அந்த முடிவுகள், கொள்கைகள், இது எல்லாமே உங்களுக்கு நிறைய அக்யூமுலேட் ஆகணும், நிறைய சேரணும். அதனால இதை கடைசியா வச்சிருக்கோம். சோ யூனிட் 8 and 9க்கு அப்புறம் அதிக கேள்விகள் இந்திய ஆட்சியில் எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகு அதிக கேள்விகள் இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இந்திய தேசிய இயக்கம். அதனாலதான் இந்திய தேசிய இயக்கத்தை நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்றேன். முதல் 4 வாரங்கள் இந்திய தேசிய இயக்கம், அடுத்த 4 வாரங்கள் இந்திய ஆட்சியியல், அடுத்த 2 வாரங்கள்ல இந்திய பொருளாதாரம், அடுத்த 3 வாரங்கள்ல இந்திய வரலாறு, அடுத்த 2 வாரங்கள்ல இந்திய புவியியல், அடுத்த 5 வாரங்கள் யூனிட் 8 9க்கு. யூனிட் 8 9 நம்ம ஒன்னா சேர்த்து தான் படிக்க போறோம். 5 வாரங்கள்ல ஃபுல்லா அடிச்சு துவைச்சு காய போட்டுடலாம், பிசுறு இல்லாம படிச்சிடலாம். என்ன சார் திருவள்ளுவர் சொல்ற மாதிரி, கசடர கற்க, குற்றம் இல்லாம பிழை இல்லாம சுத்தமா நல்லா படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா சார்? அப்போ நீங்க 7 யூனிட் கவர் பண்ணிருக்கீங்க, மீதி 3 யூனிட் அதான் சயின்ஸ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து உங்களுக்கு தனியா நான் கொடுக்கல. ஒரு 4 வாரம் சயின்ஸ் படிங்க அப்படின்னு நான் கொடுக்கல. சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மத்த யூனிட்ஸ் படிக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில பேருக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கலாம், சார் ஃபர்ஸ்ட் தமிழ் முடிச்சுட்டு அப்புறமா தான் நீங்க ஜெனரல் ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா அப்படின்னா இல்ல. கவனிங்க, இதான் அந்த டைம் லைன் பாருங்க. இதெல்லாம் வாரம், இது வீக் 1, இது வீக் 2 அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? 3 வாரம் முடிவுல நீங்க 11th தமிழ் முடிச்சிருப்பீங்க. 4வது வாரம் முடிவுல ஐஎன்எம் முடிச்சிருப்பீங்க. அதாவது முதல் 4 வாரங்கள் நீங்க ஐஎன்எம் படிப்பீங்க, அதுல முதல் 3 வாரங்கள் 11th தமிழ் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? கவனிங்க, இந்த 4, 5, 6 அதுல 12th தமிழ் முடிச்சிருப்பீங்க. இந்த 8வது வாரம் முடியும் பொழுது பாலிட்டி ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க. நான் என்ன சொல்றது புரியுதா? பாலிட்டி ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க. அடுத்தது இந்த 9வது வாரம், அதாவது 9th வீக் 10th தமிழ் முடிச்சிருப்பீங்க. 10வது வாரம் முடிவுல எக்கனாமிக்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அந்த டைம் லைன் உங்களுக்கு புரியுதா? அதே போல 12வது வாரம் முடிவுல நீங்க 9th தமிழ். இதுக்கு நடுவுல உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்டும் இருக்கும். ஓகேவா? ஃபைன். அடுத்தது 15வது வாரத்துல 8th தமிழ் ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க. 15வது வாரத்திலேயே நீங்க ஜியாகிரபி வரைக்கும் முடிச்சிருப்பீங்க. 13வது வாரத்துல ஹிஸ்டரியும், 15வது வாரத்துல ஜியாகிரபி ஃபுல்லா முடிச்சிருப்பீங்க. அடுத்தது 18வது வாரத்துல 7th தமிழ் முடிச்சிருப்பீங்க. பிளஸ் இது எல்லாம் சிறப்பு தமிழ் முடிச்சிருவீங்க. 20வது வாரத்துல 6th தமிழ் முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி 20வது வாரம் முடியும் பொழுது யூனிட் 8 and 9 நீங்க முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? ரைட் சார். இப்ப இந்த 20 வாரம் நீங்க வந்து ஷெட்யூல் எங்களுக்கு தெரியுங்க இல்லையா, ஸ்டடி பிளான். அதுல தமிழ், ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்னைக்கு எக்ஸாம் டேட்டோ அதுக்கு முத நாள் வரைக்கும் இடைவிடாத பயிற்சி இருக்கும், ரிவிஷன் இருக்கும், தேர்வுகள் இருக்கும். வேற லெவல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த டெஸ்ட் பேட்ச் வேற லெவல்ல இருக்கும். நீங்க கட்ட போற கட்டணத்துக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல நான் உங்களுக்கு வழங்குற கண்டென்ட்டுக்கும் உங்களுக்கு நான் கொடுக்க போற மெட்டீரியலுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆக்சுவலா உங்களுக்கு நான் வழங்க போறது அதோட வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா நீங்க கட்ட போற பணம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் கட்டுவீங்க. ஓகே ஃபைன். அப்புறம் இந்த டெஸ்ட் பேட்சோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு தருவேன் கீழே. உடனே டிஸ்கிரிப்ஷன் போகாதீங்க, சொல்றத முதல்ல கேளுங்க. ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நான் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க போறேன், எப்படிலாம் டெஸ்ட் நடத்த போறேன் அப்படிங்கிறத நீங்க இதை படிச்சாலே புரிஞ்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு வீடியோ தரேன், அது ஒரு 14 நிமிஷம் வீடியோ. அதை பாருங்க. இந்த சிறப்பம்சங்கள் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அதுல. ஓகேவா? மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் போயிடாதீங்க. கவனிங்க, இந்த டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு சேர்றீங்கன்னா இன்னைக்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இன்னைக்கே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் அனுப்பிச்சிருவோம். ஓகேவா? இப்போ சார் நான் ஏற்கனவே சேர்ந்துட்டேன், எனக்கு 6th புக் மெட்டீரியல் தான் சார் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா இல்ல, நீங்க நாளைக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதுல 11th புக் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஃபைன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெட்டீரியல் அபிஷியலா
அதாவது வீடியோலாம் தருவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோக்கள் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இதெல்லாம் 14ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டேட் 20. ஸோ திங்கட்கிழமை அன்னைக்கு மெட்டீரியல் கொடுப்போம், சண்டே அன்னைக்கு டெஸ்ட் நடக்கும். சண்டே வந்து 2 டெஸ்ட் நடக்கும். ஒன்னு சிம்பிளான கொஸ்டின்ஸ் உள்ள 200 கேள்விகள், கஷ்டமான கேள்விகள் உள்ள கஷ்டமான 100 கேள்விகள் உள்ள இன்னொரு டெஸ்ட். அதாவது 2 டெஸ்ட்ல, ஒரு டெஸ்ட்ல 200 சிம்பிளான கொஸ்டின்ஸ் இருக்கும், இன்னொரு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல 100 கடினமான கேள்விகள் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஃபுல்லா கூற்று, காரணம், இல்லைன்னா இந்த கூற்றுகள்ல எது சரி எது தப்பு, அதெல்லாம் அந்த 100 கேள்விகள் கடினமான கேள்விகள் இருக்கும். டோட்டல் கொஸ்டின்ஸுங்க நான் ஒரு பேருக்கு 40,000 சொல்லியிருக்கேன். நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச்ல, டெலிகிராம்ல, குவிசஸ்ல அதெல்லாம் இன்னும் 40,000க்கு மேற்பட்ட கேள்விகள் தான் நம்ம கவர் பண்ண போறோம். டியூரேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் குரூப் 4 தேர்வு வரைக்கும். ஸோ கேள்விகள் தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். இந்த பேட்ச் ஃபீஸ் இப்போ ஆஃபர் ரேட்ல புதிய மாணவர்களுக்கு 2,000 ரூபாய் 2 இன்ஸ்டால்மெண்ட்ல வேணா நீங்க கட்டிக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறது என்னன்னா முழு ஃபீஸ் கட்டிடுங்க. ஓகேவா? சரி, ரைட். அப்படி இல்ல சார் என்னால முழு ஃபீஸ் கட்ட முடியலன்னா 1000 + 1000 கட்டுங்க. பழைய மாணவர்கள் 1,500 ரூபாய் கட்டினா போதுமானது. நீங்க பழைய மாணவர் அப்படின்னு உறுதிப்படுத்தணும் அப்படின்னா ஒன்னு ரோல் நம்பர் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நீங்க உங்களை யாருன்னு எனக்கு தெரியும், உங்க எல்லாரோட ஃபோன் நம்பரும் நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பேன். உங்க பழைய ஃபோன் நம்பர் கொடுங்க. ஒன்னு பழைய ரோல் நம்பர் கொடுங்க, அப்படி இல்லைன்னா பழைய ஃபோன் நம்பர் கொடுங்க. நான் செக் பண்ணிப்பேன் நீங்க பழைய மாணவரா இல்லையான்னு. பேமெண்ட் மெத்தட் இந்த ஜிபே, போன்பே எல்லாம் ரொம்ப சொதப்புது சமீப காலமா. அதனால நீங்க இந்த யூபிஐ ஐடிஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த யூபிஐ ஐடி இல்லைன்னா இந்த யூபிஐ ஐடி ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கு நான் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா போன்பே, ஜிபேல பே பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல. ட்ரை பண்ணுங்க, முடியல அப்படின்னா யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூகுள் பேலயே நீங்க இந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணி பே பண்ணலாம். இந்த ஸ்கேனரும் யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பணம் செலுத்திட்டு என்னென்ன விவரங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட், டிரான்சாக்ஷன் ஐடி தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. வெறும் 1000 இல்லைன்னா 2000 இருக்கும், அதை மட்டும் எடுக்காதீங்க. டிரான்சாக்ஷன் ஐடி தெரியணும், அப்படி இல்லைன்னா யூடிஆர் ஐடி தெரியணும், அப்படி இல்லைன்னா யூபிஐ ஐடி தெரியணும். பிளஸ் உங்களோட பேரு, உங்களோட மெயில் ஐடி, கண்டிப்பா உங்களுடைய மெயில் ஐடி வரணும். அதுவும் ஜிமெயில் ஐடி அனுப்புங்க. சரிங்களா? ஜிமெயில் ஐடி அனுப்புங்க. ஓகே. ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல், ஃபர்ஸ்ட் டெஸ்டுக்கான போர்ஷன். நான் மேல சொன்னது ஒரு டோட்டல் பிளான். அதை பிரிச்சு முதல் 3 வாரங்கள்ல 11th தமிழ் சொல்லியிருப்பேன்ல, அதுல முதல் வாரத்துல என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது இங்க இருக்கும் பாருங்க. சரிங்களா? இலக்கணத்தை தனியா ஒரு தடவை படிச்சிருவோம். இலக்கணம் வந்து ஸ்கூல் புக் உள்ளரையும் இருக்கும். அது இல்லாம இலக்கணத்துல உள்ள எல்லா டாபிக்கையும் நம்ம தனித்தனியா படிச்சிருவோம். ஓகேவா? ஐஎன்எம் என்ன போர்ஷன் அப்படின்னு இதுல நீங்க பார்க்கலாம். ஓகே, ஃபைன். அதே போல உங்களுக்கு டெஸ்ட் 2க்கு என்ன மெட்டீரியல், டெஸ்ட் 2க்கு என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் 2ல ஒரே ஒரு மாணவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு அதே கமெண்ட் போட்டு இருந்தாரு. சார் டெஸ்ட் 2க்கு ஜெனரல் ஸ்டடிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார் கேட்டிருந்தாரு. ஓகே, அதை கூட நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 வாரத்துல ஐஎன்எம் முடிக்கணும், அவ்வளவுதானே. நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன். இந்த ஷெட்யூல் இருக்குல்ல, இந்த ஷெட்யூல் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களுக்கு உட்பட்டது. சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படின்னா, திடீர்னு சார் என்னால படிக்க முடியலன்னு ஒரு 100 பேர் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரொம்ப ஹெவியா இருக்குன்னா அதுல இருந்து 2 டாபிக் அடுத்த டெஸ்ட்டுக்கு போகலாம். மற்றபடி இந்த ஷெட்யூல் மாறவே மாறாது. இந்த ஷெட்யூல் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? டேட்ல ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில டேட்ல சின்ன பிளக்சுவேஷன் இருக்கலாமே தவிர, ஆனா டெஸ்ட் பேட்ச் குறிப்பிட்ட காலத்துல கண்டிப்பா முடிஞ்சிடும். ஓகேவா? ரைட். இப்ப இந்த பிடிஎஃப் நான் தரேன். உங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் எந்த பக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 6ல இருக்கு. பக்கம் 6ல இருக்கு. இதே பிடிஎஃப் அப்படியே நான் கீழே கொடுப்பேன், பார்த்து வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க சின்சியரா எஃபர்ட் போட்டீங்கன்னா சக்சஸ் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் எஃபர்ட். நீங்க எஃபர்ட் போட்டே இருந்தீங்கன்னா வெற்றி தானா வரும். வெற்றி தானா வரும். அதே போல ஒரு தடவை தோத்துட்டா தோண்டு போய் உட்கார ஆளா நீங்க இருக்காதீங்க. சரிங்களா? இது ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல நான் வந்து 180+ ஸ்கோர் பண்ற அளவுக்கு படிச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். அங்க போறேன், எவ்வளவு ஒர்ஸ்ட் கேஸா இருந்தாலும் என்னால முடியும்னு நம்பி போகணும், பயப்படக்கூடாது. ஓகேவா? ஓகே நண்பர்களே, மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.